செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் குளிக்கச் சென்ற மாணவன் 4 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். PWD அதிகாரிகளின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என் பிள்ளை இன்னைக்கு போய் 4 நாள் ஆயிடுச்சு. நீங்க முன்ன வந்து என் மகத்தை பார்க்கல. என் பிள்ளை நீங்க வந்து என்ன மகத்தை பார்த்தாதான் என் பிள்ளைத்த நான் வாங்கி அவனுக்கு என்ன அடக்கிற மட்டும் பண்ணுவேன். கலெக்டர் அவர்களே, தாழ்வுட உன்னை கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக கலெக்டர் அவர்களே, உங்களை தாழ்வுட கேட்டுக்கொள்கிறேன். இவங்க வந்து மெத்தனை போக்கால இன்னைக்கு ஒரு குழந்தை, வீட்டுக்கு ஒரே பையன், அந்த பையனுடைய இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. இதுக்கு வந்து தமிழக அரசு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். பொதுப்பணித்துறையுடைய மெத்தனை போக்கால தான் இது முழுக்க காரணம் வந்து பொதுப்பணித்துறை தான். ஏன்னா இவங்க வந்து இந்த ஓராண்டுல முடிக்கிற 2 நாள்ல முடிக்கணும். இது 2-3 வருஷமா அந்த ஏரியை வந்து 4 தூர் வராம இந்த ஏரி இப்படியே இருக்குது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் வழங்க நாம் கேட்கலாம். அருண்குமார், மேலும் விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அடுத்த மலைப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனி. இவருடைய மகன் புவனேஷ். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரிந்து செல்லக்கூடிய நண்பர்களுடன் வந்து குளித்துச் சென்ற பொழுது வந்து புவனேஷ் என்ற பள்ளி மாணவன் நீரில் முழுகி அடித்துச் சென்றுள்ளார். இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் மாணவனின் உடலை வந்து தேடும் பணியில் வந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு இன்று காலை வந்து மாணவனின் உடலை வந்து தீயணைப்பு துறையினர் வந்து சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மதுராந்தகம் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வந்திருக்கிற நிலையில் மாணவனின் உயிரிழப்பிற்கு காரணமாக பொதுமக்கள் இந்த மாணவனின் உயிரிழப்புக்கு காரணம் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த மாணவனின் உயிரிழந்ததாக கூறி மதுராந்தகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மாணவனின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி நிவாரணம் வழங்க வேண்டுமும், இது மட்டும் இல்லாமல் இந்த மாணவனின் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து அரசு வேலையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்து போராட்டமானது வந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.